நீங்கள் தனியாக இந்தியன்னு போட்டிங்கன்னா பெருசாக எதுவுமே வராது, இந்த மாதிரி இமேஜஸ் தான் வரும். ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். அதில் வந்துட்டு உங்களுக்கு இந்தியன் ஒரு வீடியோ வந்ததுன்னு வைங்களேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுறப்போ அதுக்கு கீழே நிறைய வீடியோஸ் வரும். ஸோ இந்தியன் பேஸ்லேயே வரும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ண உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி வீடியோஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் இங்கே பாருங்கள், இந்த 3 டாட்ஸ் இருக்கா. ஸோ நீங்கள் அந்த 3 டாட்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். காப்பி லிங்க் கொடுத்துக்கோங்க. ஸோ ஒரு சில வீடியோவில் டவுன்லோடும் காட்டாது. ஐ மீன் அந்த நான் சொன்னேன்ல டவுன்லோட் டைரக்ட் ஆப்ஷன் இருக்கணும். ஒரு சில வீடியோவில் காட்டாது, ஒரு சில வீடியோவில் காட்டும். ஸோ இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதில் வந்துட்டு அந்த 3 டாட்ஸ் கொடுத்து காப்பி லிங்க் கொடுத்துக்கோங்க. இப்போ குரோமுக்கு போய்க்கலாம். குரோமுக்கு போயிட்டு நம்ம வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்க போகிறோம். இல்லைன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஆப் வச்சுருந்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா botdownloader.com. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது பாருங்கள், பின்ட்ரெஸ்ட் வீடியோ டவுன்லோடர்னு நீங்கள் குரோமில் சர்ச் பண்ணிங்கனாவே நிறையா வரும். இதில் வந்து எனக்கு பெருசாக ஆட் வராது. நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு ஆடு பார்த்துருப்பீங்க. ஸோ மேக்ஸிமம் அது இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. ஒரே வீடியோ பார்த்தா போதும், அதுவும் 24 ஹார்ஸ்க்கு உங்களுக்கு எந்த வீடியோவும் வராது. ஓகேவா? இப்போ நான் அதை டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ நான் இன்ஷாட்டுக்கு வந்துக்கிறேன். இன்ஷாட்டுக்கு வந்துட்டு வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பிளாங்க் செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளாங்க் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஏதோ அப்டேட் வந்திருக்கும் போல். ஸோ பெருசாலாம் எந்த அப்டேட்டும் எஃபெக்டெல்லாம் இந்த வரல கொடுத்தாங்கன்னா நான் போட்டுடுறேன். ஸோ இன்ஷாட் ப்ரோ வெர்ஷனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கேட்குறவங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நியூ செலக்ட் பண்ணிவிட்டு பிளாங்க் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளாங்க் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பிப்பில் தான் வந்துட்டு இமேஜ் வீடியோ. ஸோ நான் வந்து இமேஜ் வந்து சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு இமேஜும் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க பின்ட்ரெஸ்ட்லேயே. ஸோ இப்போ வந்துட்டு மை மியூசிக் நான் வந்து சாங் ஆட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ போட்டிங்கன்னா நீங்கள் வீடியோலேருந்து சாங்ஸை வந்து டேரெக்டாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு வீடியோ எவ்வளோ தூரம் அந்த ஆடியோக்கு ஏற்ற தூரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்துட்டு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ பிப்புக்கு போயிட்டா வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீன் வர மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சாங்கை விட ரொம்ப லென்த் கம்மியாக இருக்கும். நான் சொல்லணும்னு நினச்சேன், மேக்ஸிமம் நீங்கள் வீடியோ வந்துட்டு நீங்கள் எடுக்க போகிற சாங் லென்த்துக்கு மேட்ச் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ பிப்புக்கு போயிட்டு நான் வந்துட்டு ஒரு இமேஜ் வந்து எடுத்துக்கிறேன். இங்கே 2 வீடியோவாக கூட போகலாம், ஆனால் 2 வீடியோவாக போகிறப்போ ரொம்ப கசகசன்னு இருக்கும். ஸோ இமேஜ் ஒன்று, வீடியோ ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ 2ம் மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து நான் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்துட்டு இதை வந்து வீடியோன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ பிளெண்டுக்கு போயிட்டு பிளெண்டில் இந்த மாதிரி வேல்யூ குறைச்சிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த ரேஞ்சில் வேணுமோ அந்த ரேஞ்சில் குறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி டபுள் எக்ஸ்போஷர்லாம் வந்துடும். சூப்பராக இருக்குல்ல? ஸோ இதுக்கு மேலே நான் வந்துட்டு மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவேன். அதுதான் 1 by 1 ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு இப்படியே போதுன்னா நீங்கள் இப்படியே கூட விட்டுடலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்துட்டு இப்போ பாருங்கள், ஸோ மல்டிப்ளை கொடுத்தா உங்களுக்கு ஒரு மாதிரி வரும், ஓவர்லே கொடுத்தா ஒரு மாதிரி வரும், எதுவுமே இல்லாமல் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்துட்டு இந்த டெம்ப்ளேட் நான் பார்த்தீங்கன்னா அலைட் மோஷனில் தான் எடிட் பண்ணேன். ஸோ கிரேடியன்ட் இது பண்ண தெரிஞ்சவங்களுக்கு மேக்ஸிமம் இது தெரியும். ஸோ அடுத்த இமேஜ் வந்து இது. ஸோ இது வந்துட்டு வீடியோன்னு வரல கொடுத்துக்கோங்க ஃபுல்லாக வர மாதிரி. இதில் வந்து நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணுவோம். அவ்வளோதான். நான் வந்துட்டு வீடியோவோட ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறக்காக ஸ்பீடில் போயிட்டு அதனோட வேல்யூ வந்து ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிட்டேன். ஐ மீன் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கும், குறைச்சிருப்பேன். அப்போ உங்களுக்கு வீடியோ லென்த் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் வீடியோ பாருங்கள் ஒரு மாதிரி போகிற மாதிரி இருக்கும்ல. ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா அதுவே அந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு ஸ்பீடு போயிட்டு ஸ்மூத்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து டிக் இருக்கா, அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆகிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். வீடியோவோட நம்ம லென்த் ரொம்ப சேஞ்ச் பண்ணுறோம்ல. ஸோ உங்களுக்கு வந்து 17 செகண்ட்ஸ் எடுத்தது 32 செகண்ட்ஸ் போகிறப்போ உங்களுக்கு வந்துட்டு அது டபுள் டைம் இன்க்ரீஸ் ஆகுதுல்ல. ஸோ அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆகும். ஸோ இதில் நான் நிறைய கட் பண்ணிட்டேன். ஸோ நிறைய டைம் எடுத்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வீடியோ காட்டுறேன்.
ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து ஸ்லோ மோஷனில் வந்தாலும் உங்களுக்கு வந்து அது ஒரு மாதிரி ஒரு ஸ்மூத்தான எஃபெக்டில் வந்து வந்திருக்கும். ஸோ அது வந்துட்டு தனியாக பார்க்குறப்போ உங்களுக்கு இதில் வீடியோ பார்க்குறப்போ அவ்வளோக்கா தெரியாது. பட் நான் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறப்போ எனக்கு அது சூப்பராக இருந்தது. ஸோ அவ்வளோதான், பார்த்தீங்கன்னாவே இந்த எஃபெக்ட் எல்லாம் செட் ஆகிடுச்சு. ஸோ டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறது மட்டும்தான் இனி வேலை இருக்குது. ஸோ நான் வந்துட்டு தமிழில் தான் வந்து டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு தமிழ் ஃபாண்ட்ஸ் வந்து நான் ஆல்ரெடி ஒரு தமிழ் ஃபாண்ட் பேக்கே கொடுத்துருப்பேன். அதனோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ உங்களுக்கு அது எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்க கீபோர்டு பார்த்தீங்கன்னா ஜிபோர்டு, அதாவது கூகுள் போர்டுங்க. ஸோ அதை பற்றியே நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதனோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மேக்ஸிமம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜிபோர்டு. ஸோ டைப் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் லிரிக்ஸை வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து கொண்டு வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் டபுள் லைனில் வேணும்னா நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த லைன்ஸ் மாதிரி இருக்கா, ஸோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அலைன் பண்ணிக்கோங்க. கீழே பாருங்கள், இந்த பிக்கு பக்கத்தில் கோட் இருக்கா, ஸோ அது வந்து லெஃப்ட்டு சென்டர் ரைட் அலைன்மெண்ட் ஆகிற மாதிரி. நான் யூஸ் பண்ணிக்கிற பார்த்தீங்கன்னா DEdits 11 அந்த ஃபாண்ட் நான் யூஸ் பண்ணியிருப்பேன், நான் கொடுத்த ஃபாண்ட்டில். ஸோ இதை வீடியோ என்வரில் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதில் நீங்கள் அனிமேஷன் யூஸ் பண்ணால் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் லிரிக்ஸ் வந்து லைன் பை லைன் ஒவ்வொரு லைனாக வர மாதிரி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதையும் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க கைஸ், நம்ம வீடியோ வந்து ரெடி ஆயிடுச்சு.